தலைப்பு: துருவின் காவிய கதை. படி 1. துருவின் மாயவாதிகள் மற்றும் முனிவர்களின் பரம்பரையில் பிறந்த துருவ். சிறு வயதிலிருந்தே அசாதாரண திறனை வெளிப்படுத்தினார். தன்னைச் சுற்றியுள்ளவர்களிடமிருந்து துன்பங்களையும் சந்தேகங்களையும் எதிர்கொண்ட போதிலும். துருவ் தனது அறிவை பின்தொடர்வதிலும் மாயக் கலைகளில் தேர்ச்சி பெறுவதிலும் உறுதியாக இருந்தார். அவரது புத்திசாலித்தனமான வழிகாட்டியின் வழிகாட்டுதலின் கீழ். துருவ் மந்திர தந்திரம் மற்றும் திராடக் ஆகியவற்றின் போதனைகளை ஆழமாக ஆராய்ந்தார். அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் தனது திறமைகளை மேம்படுத்தினார். வழியில் அவர் எண்ணற்ற சவால்களையும் எதிரிகளையும் எதிர்கொண்டார். ஒவ்வொன்றும் அவரது உறுதியையும் உள் வலிமையையும் சோதிக்கின்றன. துருவின் சக்திகள் வளர்ந்தவுடன் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு வலிமைமிக்க சக்தியாக அவரது நற்பெயரும் அதிகரித்தது. அவரது சாதனைகளின் கதைகள் வெகு தொலைவில் பரவி. மனிதர்கள் மற்றும் பேய்களின் கவனத்தை ஒரே மாதிரியாக கவர்ந்தன. ஆனால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இருண்ட சக்திகள் தனது திறமையை சோதிக்க சதி செய்ததால். துருவ் தனது மிகப்பெரிய சவால் முன்னால் உள்ளது என்பதை அறியவில்லை. நிழலில் ஒரு பழங்கால தீமை கிளர்ந்தெழுந்தது. அதன் தீய பார்வை துருவ் மீதும் அவருக்கு காத்திருக்கும் விதியின் மீதும் பதிந்தது. அவர் ஒரு தேடலை தொடங்குகிறார். அது அவரை தனது திறன்களின் வரம்புகளுக்கும் அதற்கு அப்பாலும் தள்ளும். ஏனெனில் துருவ் சாதாரண மனிதர் அல்ல. அவர் மந்திர தந்திரத்தில் வல்லவர். பழங்கால மாயாஜா லத்தில் வல்லவர் மற்றும் இருளில் மூழ்கியிருக்கும் உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். படி 2. நம் கதாநாயகன் இன்னும் கடினமான சவாலை எதிர்கொள்வதை காண்கிறோம். பண்டைய தீமையின் கிசுகிசுக்கள் சத்தமாக வளர. துருவ் நிலத்தின் மீது வரவிருக்கும் அச்சுறுத்தலை உணர்கிறார். கடமை மற்றும் மரியாதை உணர்வால் உந்தப்பட்டு. துருவ் இருளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கிறார். வழியில் அவர் தனது தேடலில் அவருடன் சேரும் கூட்டாளிகளை சந்திக்கிறார். ஒவ்வொருவரும் தங்கள் தனித்துவமான பலத்தை மேசையில் கொண்டு வருகிறார்கள். ஒன்றாக அவர்கள் துரோக நிலப்பரப்பில் செல்லவும் மற்றும் வலிமையான தடைகளைக் கடக்கிறார்கள். தங்கள் உலகத்தை நுகரும் அச்சுறுத்தலின் மூலத்தை நெருங்கி வருகிறார்கள். அவர்கள் இருளின் இதயத்தில் ஆழமாக செல்லும்போது. துருவின் உறுதியானது இறுதி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அவருக்கு எதிராக அணிவகுத்துள்ள சக்திகள் கடக்க முடியாததாக தெரிகிறது. அவற்றின் சக்தி அதிகமாக உள்ளது. ஆயினும் துருவ் பின்வாங்க மறுத்து. அவனது பயத்தை எதிர்கொள்ளவும் இருளை எதிர்கொள்ளவும் அவனது பயிற்சி மற்றும் உள் வலிமையை பயன்படுத்திக் கொள்கிறான். ஒரு உச்சக்கட்ட மோதலில் துருவ் தீமையின் உருவகத்தை எதிர்த்து நிற்கிறார். அவருடைய ஒவ்வொரு அசைவும் மந்திர தந்திரம் மற்றும் திரத கலையின் போதனைகளால் வழிநடத்தப்படுகிறது. தளராத உறுதியுடனும் தளராத தைரியத்துடனும். துருவ் தனது முழு சக்தியையும் வெளிக்கொணர்ந்து. இருளை போக்கி நிலத்தில் மீண்டும் அமைதியை மீட்டெடுக்கிறார். ஆனால் தூசி படிந்து வெற்றி அறிவிக்கப்பட்டாலும். துருவ் தனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிவார். ஏனென்றால் இருளின் சக்திகள் எப்போதும் விழிப்புடன் இருக்கின்றன. தொடர்ந்து விழிப்புடன் இருப்பதன் மூலமும். அசைக்க முடியாத தீர்மானத்தின் மூலமும் மட்டுமே அவற்றை தடுக்க முடியும். தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து. தனது பயணத்தின் படிப்பினைகள் அவரது ஆன்மாவில் பொறிக்கப்பட்டுள்ளன. துருவ் மீண்டும் ஒருமுறை புறப்படுகிறார். எதிர்காலத்தில் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார். படி 3. இருளின் மீது வெற்றி பெற்ற போதிலும். துருவ் தனது கடந்த கால நினைவுகளாலும். அவனது ஆன்மாவில் ஏற்பட்ட போர்களாலும் தன்னை வேட்டையாடு வதை காண்கிறான். ஆறுதல் மற்றும் வழிகாட்டுதலை தேடி. துருவ் புனித மலைகளுக்கு பின்வாங்குகிறார். அங்கு அவர் தியானம் மற்றும் சுயபரிசோதனையில் மூழ்கினார். அவர் தனது சொந்த நனவின் ஆழத்தை ஆழமாக ஆராயும்போது. துருவ் தன்னை நுகரும் அச்சுறுத்தும் உள் பேய்களை எதிர்கொள்ள தொடங்குகிறார். மந்திர தந்திரம் மற்றும் திராடக் ஆகியவற்றின் பண்டைய நடைமுறைகள் மூலம். துருவ் தனது மனம் மற்றும் ஆவியின் சக்தியை பயன்படுத்த கற்றுக்கொள்கிறார். அவருக்குள் வாழும் ஒளி மற்றும் ஞானத்தின் சக்திகளுடன் ஆழமான தொடர்பை உருவாக்குகிறார். ஆனால் துருவ் தனக்குள்ளேயே அமைதியை காண தொடங்கும் போது. அடிவானத்தில் ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்படுகிறது. இருண்ட சகுனங்கள் ஒரு பழங்கால தீமை திரும்புவதை குறிக்கிறது. இது உலகத்தை மீண்டும் குழப்பத்திலும் விரக்தியிலும் ஆழ்த்த முற்படுகிறது. தனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை உணர்ந்த துருவ். இருளை எதிர்கொள்ள மீண்டும் ஒருமுறை புறப்படுகிறான். புதிய வலிமை மற்றும் நோக்கத்தின் தெளிவுடன் ஆயுதம் ஏந்திய அவர். தனது கூட்டாளிகளை தன் பக்கம் திரட்டி. முன்னோக்கி போருக்கு தயாராகிறார். காவிய மோதல்களின் தொடரில்
துருவ் மற்றும் அவரது தோழர்கள் தீய சக்திகளுடன் மோதுகிறார்கள். ஒவ்வொரு மோதலும் அவர்களை அவர்களின் எல்லைக்கு தள்ளி அவர்களின் உறுதியை சோதிக்கிறது. ஆனால் தைரியம், உறுதிப்பாடு மற்றும் ஒற்றுமையின் சக்தி மூலம் துருவ் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீண்டும் ஒருமுறை வெற்றி பெறுகிறார்கள். இருளை விரட்டி உலகிற்கு சமநிலையை மீட்டெடுக்கிறார்கள். தூசி படிந்து அமைதி திரும்பியதும் துருவ் நிமிர்ந்து நிற்கிறார். அவரை பார்க்கும் அனைவருக்கும் நம்பிக்கை மற்றும் உத்வேகம். அவரது பயணம் நீண்டது மற்றும் கடினமானது என்றாலும் துருவ் தனது உண்மையான விதியை இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்பதை அறிவார். மேலும் அவர் எந்த சவால்களையும் தளராத உறுதியுடனும் தளராத தைரியத்துடனும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார். படி 4. நிலத்தில் அமைதி நிலவும் போது துருவ் ஒரு புதிய அச்சுறுத்தலின் எழுச்சியை முன்னறிவிக்கும் ஒரு இருண்ட தீர்க்கதரிசனத்தின் தரிசனங்களால் பாதிக்கப்பட்டிருப்பதை காண்கிறார். அது உலகை மீண்டும் நிழலில் மூழ்கடிக்க அச்சுறுத்துகிறது. தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதை தடுக்க தீர்மானித்த துருவ் பண்டைய தீர்க்கதரிசனத்தின் பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணரவும் உலகின் வீழ்ச்சியை கொண்டுவர முயலும் மர்மமான எதிரியின் அடையாளத்தை கண்டறியவும் ஒரு தேடலை தொடங்குகிறார். வழியில் துருவ் கூட்டாளிகளையும் எதிரிகளையும் ஒரே மாதிரியாக எதிர்கொள்கிறார். ஒவ்வொருவரும் புதிரின் ஒரு பகுதியை வைத்திருக்கிறார்கள். அது இறுதியில் அச்சுறுத்தும் அச்சுறுத்தலின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும். ஆபத்தான போர்கள் மற்றும் கொடூரமான சோதனைகள் மூலம் துருவின் வலிமையும் தைரியமும் முன் எப்போதும் இல்லாத வகையில் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் அவர் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலிலும் துருவ் உலகை இருளின் சக்திகளிடமிருந்து பாதுகாக்க உறுதியுடன் வளர்கிறார். புதிரின் பகுதிகள் இடம் பெறத் தொடங்கும் போது தீர்க்கதரிசனத்தை நிறுத்துவதற்கான திறவுகோல் தனக்குள்ளேயே உள்ளது என்பதை துருவ் உணர்ந்தார். துருவ் தனது வழிகாட்டிகளின் ஞானத்தையும் தனது சொந்த உள் ஒளியின் சக்தியையும் கொண்டு துருவ் சுய கண்டுபிடிப்புக்கான பயணத்தை தொடங்குகிறார். அது இறுதியில் உலகின் தலைவிதியை தீர்மானிக்கிறது. தீய சக்திகளுக்கு எதிரான ஒரு உச்சக்கட்ட மோதலில் துருவ் மந்திர தந்திரம் மற்றும் திராட கலையின் மீதான தனது முழு வல்லமையின் முழு வலிமையையும் பயன்படுத்தி தீர்க்கதரிசனத்தின் உருவகத்தை எதிர்கொள்கிறார். உலகின் அஸ்திவாரங்களையே உலுக்கிய போரில் துருவ் வெற்றி பெற்று இருளை ஒருமுறை வென்று யாரும் எதிர்பாராத வகையில் தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுகிறார். பூமியில் தூசி படிந்து அமைதி திரும்பியதும் அழிவின் விளிம்பில் இருந்து காப்பாற்றப்பட்ட உலகில் துருவ் நம்பிக்கை மற்றும் நெகிழ்ச்சியின் அடையாளமாக நிற்கிறார். ஆனால் துருவின் காவிய கதை முடிவடையும் போதும் அவரது பயணத்தின் எதிரொலி யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கிறது. எதிர்கால சந்ததியினர் எழுச்சி பெறவும் எந்த சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளவும் அதே தைரியம், உறுதிப்பாடு மற்றும் அசைக்க முடியாத உறுதிப்பாடு ஆகியவற்றை தூண்டுகிறது. துருவ் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற ஹீரோ மந்திர தந்திரம் மற்றும் திராட கலையின் மாஸ்டர். படி 5. நம் ஹீரோவின் பயணம் முழு வட்டமாக வருவதை காண்கிறோம். ஏனெனில் அவர் அவரை பழம்பெரும் நபராக மாற்றிய சோதனைகள் மற்றும் வெற்றிகளை பிரதிபலிக்கிறார். நிலத்தில் அமைதி திரும்பியது மற்றும் இருளின் சக்திகள் தோற்கடிக்கப்பட்டது. துருவ் ஒரு குறுக்கு வழியில் தன்னை காண்கிறான். எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை. இன்னும் அவரது இதயத்தின் ஆழத்தில் அவரது பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர் அறிவார். தான் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் அவர் பெற்ற ஞானத்தின் மூலம் துருவ் தனது அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்குகிறார். அவரது அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்புவோருக்கு வழிகாட்டியாகவும் மாறுகிறார். அவர் கிராமமாக பயணிக்கும்போது துருவ் தனது பாதையை கடக்கும் அனைவருக்கும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் தூண்டுகிறார். அவர்களுக்கு மந்திர தந்திரம் மற்றும் திராட கலையை கற்றுக் கொடுக்கிறார். மேலும் அவர்களின் உலகத்தை அச்சுறுத்தும் இருள் சக்திகளுக்கு எதிராக நிற்க அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறார். ஆனால் துருவ் தனது ஞானத்தை மற்றவர்களுக்கு வழங்கும்போது தனது உண்மையான மரபு அவர் போராடிய போர்களிலோ அல்லது அவர் வென்ற வெற்றிகளிலோ அல்ல. ஆனால் அவர் யாருடைய வாழ்க்கையை தொட்டவர்களின் இதயங்களிலும் மனதிலும் உள்ளது என்பதை அவர் அறிவார். அதனால் துருவின் இதிகாச கதையில் சூரியன் மறையும் போது துன்பங்களை தாண்டி உயர்ந்து தனது அச்சங்களை வென்று சாத்தியமற்ற முரண்பாடுகளை எதிர்கொண்டு தனது சொந்த விதியை உருவாக்கிக் கொண்ட ஒரு வீரனின் நீடித்த மரபு நமக்கு எஞ்சியிருக்கிறது. துருவ் ஒரு புராணக்கதையை விட அதிகம். அவர் நம்பிக்கை, தைரியம் மற்றும் அடக்கமுடியாத மனித ஆவி ஆகியவற்றின் சின்னமாக இருக்கிறார். அவருடைய கதை தலைமுறையாக வாழும். அதை கேட்கும் அனைவரையும் தங்கள் சொந்த உள் ஒளியின் சக்தியை நம்புவதற்கு தூண்டுகிறது. இருண்ட நிழல்களை கூட வெல்லுங்கள். படி 6.
சாகசங்கள் மற்றும் அவர் விட்டுச் சென்ற பாரம்பரியத்தின் பின்விளைவுகளை நாம் ஆராய்வோம். அமைதி நிலவும் மற்றும் இருள் நீங்கிய நிலையில் துருவ் அமைதியான சிந்தனையின் வாழ்க்கைக்கு பின்வாங்குகிறார். இயற்கையின் அமைதியிலும் தனது சொந்த எண்ணங்களின் ஞானத்திலும் ஆறுதல் தேடுகிறார். துருவ் தனது புதிய அமைதியை தழுவிய போதும் ஒரு புதிய அச்சுறுத்தலின் கிசுகிசுக்கள் அடிவானத்தில் கிளறத் தொடங்குகின்றன. விதியின் மாறுதல்களை உணர்ந்த துருவ் சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலராக தனது கடமை இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிவான். தனது கூட்டாளிகளை மீண்டும் ஒருமுறை கூட்டிக்கொண்டு துருவ் இருளில் மூழ்கியிருப்பதை எதிர்கொள்வதற்கும் உலகத்தின் தொடர்ச்சியான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஒரு இறுதி தேடலை தொடங்குகிறார். தொடர்ச்சியான காவிய போர்கள் மற்றும் இதயத்தை நிறுத்தும் மோதல்களில் துருவ் மற்றும் அவரது தோழர்கள் தீய சக்திகளுடன் மோதுகிறார்கள். ஒவ்வொரு மோதலும் கடந்ததை விட மிகவும் ஆபத்தானது. ஆனால் தைரியம், உறுதிப்பாடு மற்றும் அசைக்க முடியாத உறுதி ஆகியவற்றின் மூலம் துருவ் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுகிறார். உண்மையான ஹீரோ மற்றும் சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலராக தனது நிலையை உறுதிப்படுத்துகிறார். நிலத்தில் மீண்டும் அமைதி திரும்பியதால் துருவின் பெயர் புராணமாக மாறுகிறது. அவரது வீரம் மற்றும் வீரத்தின் காவிய கதைகளை நினைவில் வைத்திருப்பவர்களால் அமைதியான தொனியில் பேசப்படுகிறது. அவரது சாகசங்கள் முடிவுக்கு வந்தாலும் துருவின் மரபு வாழ்கிறது. அதே தைரியம், உறுதிப்பாடு மற்றும் அசைக்க முடியாத உறுதியுடன் எதிர்கால சந்ததியினர் எழுச்சி பெறவும் எதிர்கொள்ளவும் தூண்டுகிறது. மந்திர தந்திரம் மற்றும் திராட கலையில் தேர்ச்சி பெற்றவர். படி 7. துருவின் ஆழம் மற்றும் அவர் விட்டுச் செல்லும் மரபு ஆகியவற்றை நாம் ஆராய்வோம். அமைதி மீண்டும் ஆட்சி செய்யும்போது உலகமே அவனது வெற்றியின் ஒளியில் மூழ்கும்போது துருவ் தன்னை இந்த தருணத்திற்கு கொண்டு வந்த பயணத்தைப் பற்றி சிந்திப்பதை காண்கிறான். இயற்கை உலகின் அமைதியான அழகுக்கு மத்தியில் துருவ் தனது பொறுப்புகள் மற்றும் வழியில் அவர் செய்த தியாகங்களின் எடையுடன் போராடி ஆறுதலையும் புரிதலையும் தேடுகிறார். ஆயினும் தான் நடந்து வந்த பாதையை அவன் சிந்தித்தாலும் துருவ் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறான். இருளின் சக்திகள் ஒருபோதும் தோற்கடிக்கப்படுவதில்லை என்பதை அறிந்திருந்தான். ஆனால் அவை மீண்டும் எழும்பும் வரை தங்கள் நேரத்தை ஏலம் விடுகிறான். அமைதியான வெளிப்பாட்டின் ஒரு தருணத்தில் துருவ் தனது உண்மையான பாரம்பரியம் தான் போராடிய போர்களிலோ அல்லது தான் தோற்கடித்த எதிரிகளிலோ அல்ல. மாறாக அவர் தொட்ட வாழ்க்கையிலும் அவர் ஈர்க்கப்பட்ட இதயங்களிலும் உள்ளது என்பதை உணர்ந்தார். இந்த புதிய தெளிவுடன் துருவ் தனது ஞானத்தை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்குகிறார். துன்பங்களை எதிர்கொள்ளும் வழிகாட்டுதலையும் தைரியத்தையும் தேடும் அனைவருக்கும் நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக மாறுகிறார். அவரது சாகசங்கள் முடிவுக்கு வந்தாலும் துருவின் ஆவி வாழ்கிறது. இருளில் வழிகாட்டும் ஒளி, விடாமுயற்சியின் சக்தி, மனித ஆவியின் வலிமை மற்றும் கனவு காண துணிந்த ஒரு ஹீரோவின் நீடித்த மரபு ஆகியவற்றை நம் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது. ஒரு சிறந்த உலகம். படி 8. உணர்தலையும் நாம் காண்கிறோம். நிலத்தில் அமைதி தொடர்ந்து நிலவுவதால் துருவ் புனித மலைகளின் மிக உயர்ந்த சிகரங்களுக்கு இழுக்கப்படுவதை காண்கிறார். அங்கு உலகங்களுக்கு இடையே உள்ள திரை மெல்லி யதாக கூறப்படுகிறது. அங்கு சுழலும் மூடுபனிகள் மற்றும் பண்டைய ஆவிகளின் கிசுகிசு களுக்கு மத்தியில் துருவ் தனது சொந்த எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வையை எதிர்கொள்கிறார். அவர் முன்பு எதிர்கொண்டது போல் இல்லாமல் சவால்கள் மற்றும் சோதனைகள் நிறைந்த எதிர்காலம். ஆனால் பயம் அல்லது நிச்சயமற்ற தன்மையை உணர்வதற்கு பதிலாக துருவ் ஒவ்வொரு தடையும் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு என்பதையும் ஒவ்வொரு சோதனையும் தனது தகுதியை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு என்பதையும் அறிந்து திறந்த கரங்களுடன் பார்வையை தழுவுகிறார். ஒரு புதிய நோக்கத்துடன் துருவ் தனது விதியை நிறைவேற்றவும் உலகை மூழ்கடிக்கும் இருளில் இருந்து பாதுகாக்கவும் ஒரு தேடலை மீண்டும் தொடங்குகிறார். தொடர்ச்சியான காவிய போர்கள் மற்றும் இதயத்தை நிறுத்தும் மோதல்களில் துருவ் தீய சக்திகளை அசைக்க முடியாத தைரியத்துடனும் தளராத உறுதியுடனும் எதிர்கொள்கிறார். வார்த்தையின் ஒவ்வொரு அர்த்தத்திலும் தன்னை ஒரு உண்மையான ஹீரோ என்று நிரூபிக்கிறார். இறுதி மோதல் வெளிவரும்போது துருவ் வெற்றியாளராக வெளிப்படுகிறார். ஒருமுறை மற்றும் எல்லாவற்றிலும் இருளை விரட்டியடித்து நிரந்தரமாக நிலத்தில் அமைதியை மீட்டெடுக்கிறார். ஆனால் துருவின் பயணம் முடிவுக்கு வந்தாலும் அவரது மரபு வாழ்கிறது. இது மனித ஆவியின் சக்தி மற்றும் தீமையின் மீது நன்மையின் வெற்றிக்கு சான்றாகும். துருவ் ஒரு ஹீரோ என்பதை விட அதிகம் அவர் நம்பிக்கை, தைரியம் மற்றும் துன்பங்களை எதிர்கொள்வதில் விடாமுயற்சியுடன் இருப்பதற்கான அடையாளமாக இருக்கிறார். யுகங்கள் முழுவதும் எதிரொலித்துக்கொண்டே இருக்கும் வருங்கால சந்ததியினர் எழுச்சி பெறவும் அதே தைரியம், உறுதிப்பாடு மற்றும் அசைக்க முடியாத உறுதிப்பாடு ஆகியவற்றுடன் தங்கள் வழியில் வரும் சவால்களை எதிர்கொள்ளவும் தூண்டுகிறது. துருவ் என்று அழைக்கப்படும் ஹீரோ
படி 9. நிலத்தில் மீண்டும் அமைதி நிலவும்போது துருவ் தன்னை ஒரு வீரனாகவும் மீட்பராகவும் புகழப்படுவதைக் காண்கிறான். அவனது பழம்பெரும் செயல்களை அறிந்த அனைவராலும் போற்றப்படுகிறான். ஆனால் துருவ் வெகுஜனங்களின் அபிமானத்தில் மூழ்கினாலும் உண்மையான மகத்துவம் மற்றவர்களின் பாராட்டுக்களில் இல்லை. ஆனால் அவர் தொட்ட வாழ்க்கையிலும் அவர் ஊக்கப்படுத்திய இதயங்களிலும் உள்ளது என்பதை அறிந்த அவர் பணிவாகவும் அடித்தளமாகவும் இருக்கிறார். இதை கருத்தில் கொண்டு துருவ் தனது ஞானத்தையும் போதனைகளையும் உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்குகிறார். ஆர்வமுள்ள ஹீரோக்கள் மந்திர தந்திரத்தின் வழிகளையும் கலையையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்வி கூடங்களை நிறுவுகிறார். அவரது வழிகாட்டுதல் மற்றும் வழிகாட்டுதலின் மூலம் துருவ் ஒரு புதிய தலைமுறை போர்வீரர்களை இருள் சக்திகளுக்கு எதிராக எழுந்து உலகை பாதுகாக்க அதிகாரம் அளிக்கிறார். மேலும் அவரது மரபு வரும் தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கும் என்பதை உறுதி செய்கிறார். துருவின் சாகசங்கள் முடிவுக்கு வந்தாலும் அவரது கதையை கேட்கும் அனைவரின் இதயங்களிலும் அவரது ஆவி வாழ்கிறது. தைரியம், இரக்கம் மற்றும் தீமையை அதன் அனைத்து வடிவங்களிலும் எதிர்த்து நிற்கும் உறுதிப்பாட்டின் பிரகாசமான எடுத்துக்காட்டு. துருவ் ஒரு ஹீரோ என்பதை விட அதிகம். அவர் ஒரு புராணக்கதை, பெரும்பாலும் இருளில் மூழ்கியிருக்கும் உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம். நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் எவ்வளவு அச்சுறுத்தலாக தோன்றினாலும் நமக்குள் எப்போதும் சக்தி இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. அவர்களை விட உயர்ந்து நமது சொந்த விதியை உருவாக்குங்கள். துருவின் காவிய கதையில் சூரியன் மறையும் போது ஒரு சிறந்த உலகத்தை கனவு காணத் துணிந்த மற்றவர்களையும் அதைச் செய்யத் தூண்டிய ஒரு ஹீரோவின் நீடித்த மரபு நமக்கு எஞ்சியிருக்கிறது. படி 10. அவருடைய பாரம்பரியம் பாதுகாப்பாக இருக்கும் போது நம் புகழ்பெற்ற ஹீரோவிடம் இருந்து விடைபெறுகிறோம். நிலத்தில் அமைதி திரும்பியது மற்றும் இருள் ஒருமுறை அழிக்கப்பட்டு துருவின் காவிய கதை முடிவுக்கு வருகிறது. வரலாற்றில் நம்பிக்கை, தைரியம் மற்றும் தீமையின் மீது நன்மையின் வெற்றி ஆகியவற்றின் அடையாளமாக துருவின் பெயர் என்றென்றும் நினைவுகூரப்படும். அவரது சாகசங்கள் முடிவுக்கு வந்தாலும் துருவின் ஆவி அவரது கதையை கேட்கும் அனைவரின் இதயங்களிலும் வாழ்கிறது. எதிர்கால சந்ததியினரை அதே தைரியம், உறுதிப்பாடு மற்றும் அசைக்க முடியாத சவால்களை எதிர்கொள்ள தூண்டுகிறது. துருவ் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற ஹீரோவை வரையறுத்த தீர்மானம். துருவ் மற்றும் அவரது இதிகாச புராணக்கதைக்கு நாங்கள் விடைபெறும்போது அவரது சாகசங்கள் அவரை எங்கு அழைத்துச் சென்றாலும் அவரது ஆவி எப்போதும் இருளில் வழிகாட்டும் ஒளியாக பிரகாசிக்கும் என்பதை அறிந்து அவரது கதையின் எதிர்பார்க்கிறோம். மந்திர தந்திரம் மற்றும் கலையின் மாஸ்டர் துருவ் அவரது புராணக்கதை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை அறிந்து அவரிடம் விடைபெறுகிறோம். ஒரு கதையின் முடிவு மற்றொன்றின் தொடக்க இத்தை குறிக்கிறது. மேலும் துருவின் காவிய கதையின் அடுத்த அத்தியாயத்தை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம்.